அன்பே சிவம். நான் 2வது திங்கட்கிழமை 2வது பகுதி என்னோடய கதையை சொல்கிறேன். இப்போ நாங்கள் காந்தி நகருக்கு போனோம். அப்புறம் எங்கள் சித்தி அதான் 2வது கல்யாணம் பண்ணுவீங்கனுங்கோ. என்னை அதோட ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நான் தான் 4 பேர் 4 அண்ணன் தம்பிக்கும் நான் தான் வேலை செய்யணும். துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணை தங்கத்தட்டில் தாங்குவாங்க. என்னை சாப்பாடு கூட அவங்க பொண்ணுக்கு கரெக்டாக இட்லி கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க. இல்லை அவங்க டீயை என்ன தான் வாங்கின்னு வர சொல்லுவாங்க. என்ன வாங்கின்னு வர சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிக்கின்னு அப்புறம் எனக்கு அந்த தவுளுண்டு இது கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அது எனக்கு வேண்டான்னு சொல்லிவிடுவேன். நான் எதுவுமே வேணாம் எனக்குன்னு சொல்லிவிடுவேன். அது குடிக்கிறது சும்மா கிடக்கலாம்ல, அதனால் வேணான்றேன். அது அந்தளவு கொஞ்சம் எனக்கு நல்ல பழக்கங்கள் வந்தது. நல்ல தன்னம்பிக்கை வந்தது. எதுவும் குடிக்காத கூட வாழலாம் உலகத்தில். அதே மாதிரி சாப்பாடு அவங்க பொண்ணுக்கு இட்லி வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு நல்லா செய்கிறாங்கோ அப்படின்னு எங்கள் அப்பா நினைப்பார். ஆனால் எங்களுக்கு எங்கள் அண்ணன் தம்பிகளும் சரி, எங்களுக்கும் சரி, எங்கள் சித்தி எங்கள் அப்பா எல்லாமே நல்லா வாங்கி போடுவார். ஆனால் எங்கள் சித்தி எல்லாத்தையும் விற்றுடுவாங்க. விற்றுட்டு எங்களுக்கு சாப்பாடுங்க போட மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பாடு வடித்து வச்சுட்டு நல்ல உணவு வச்சுட்டு அதோடு எங்கள் சித்தி எங்கள் அப்பாவுக்கு நைட்டில் நல்ல உணவு போடுவாங்க. அப்போ அப்பா நினைப்பார், எங்களுக்கு நல்ல உணவு தான் போட்டாங்க அப்படின்னு எங்கள் அப்பா நினைப்பார். அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போச்சு. ஆனால் ரொம்ப கொடுமையாக எங்கள் அப்பா போயிட்ட பிறகு என்னை தொடப்பக்கட்டையில் அடிக்கிறது, ரொம்ப கொடுமைகள் தான் என்ன பண்ணாங்க எங்கள் சித்தி. அவங்க பொண்ணுக்கும் வாங்கின்னு எல்லாமே வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தரமாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப எங்கள் அண்ணன் தம்பிங்கக்கிட்டேயும் நான் ரொம்ப கொடுமையாக ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியாததான் செஞ்சு வைக்காங்க எனக்கு கொடுமை. ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பிங்க நான் தான் அவங்களுக்கு உதவணும். அதனால் என்ன பண்ணாங்க, வருவாங்க, சாப்பாடு எழுப்புவாங்க. எழுப்பி ஒருத்தர் ஒரு டைமுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நான் தான் சாப்பாடு போடணும். நான் தூக்க நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு எழுந்து நான் சாப்பாடு போடணும். ஆனால் அவங்களாம் என்னை மறந்துட்டாங்க. நான் எங்கள் அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கணும்னு இப்போ கூட நினைக்கிறேன். ஆனால் என்னை மறந்து அவங்க என்னை தீயவளாக அவங்க நினச்சிட்டாங்க வாழ்க்கையில். நான் எதுவுமே இது வரைக்கும் யாருக்கும் தீமையும் பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் எந்த சுகதுக்கும் நான் அனுபவிச்சதில்லை. நான் அப்பயும் எங்கள் அப்பா யாசகம் வாங்கி தான் யாருக்கிட்டனா வாங்கி தான் எனக்கு துணி கொடுத்துருக்குறாரு. வருஷத்தில் ஒரு துணி தான் கொடுப்பாங்க. நான் பக்கத்தில் துணிகள் வாங்கி அதை 2ஆக கிழித்து தாவணியாக கட்டியிருக்கேன், ஜாக்கெட்டாக போட்டிருக்கேன். ஜாக்கெட்டுங்க அவங்க கொடுக்கறது தான் நாங்கள் போடுவோம். இது அந்த மாதிரி தான் நான் அந்த வயசு காலத்துலேயும் நான் நல்ல துணிகள் உடுத்துனது கிடையாது, நல்ல இது பண்ணது கிடையாது. ஆனால் உப்பையும் நான் அப்படி இருந்தது கிடையாது. அப்புறமேட்டு நான் படுற துன்பம் எங்கள் சித்திக்காரிக்கிட்ட நான் அதோடு எனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. கொடுமை பண்ணி அதே கொடுமையிலேயே வாழ்ந்துன்னு இருந்தேன். அப்புறம் வளருன்ற ஒரு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க அண்ணியோட வீட்டில் எடுத்துகிட்டு போய் என்னை விட்டாங்க. அவங்க தான் எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா என் உயிர் நாடி என்னை நல்லொழுக்கத்தில் அவங்க நல்லா அன்பாக பார்த்தனுங்க. வளருன்ற ஒரு அம்மாவுக்கு சமமானவங்க எங்கள் அண்ணியோட அக்கா. அவங்க என்னை அவங்க பொண்ணுலேயும் மேலாக என்னை வளர்த்தால ஒரு 2 வருஷ காலம் 2-3 வருஷ காலம் அவங்க தான். 16 வயசு ஆயிடுச்சு. 16லேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் 2 வருஷ காலம் எனக்கு எல்லாமே குடும்பத்தில் எப்படி நடக்கணும், எப்படி பெரியவங்கள மதிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தவங்க வளருன்ற எங்கள் அண்ணியோட அக்கா தான். அவங்க இல்லைன்னா நான் இப்போ இல்லை. தாயை உணர்ந்ததே அவங்கக்கிட்ட தான். நான் நல்ல சாப்பாடு, நல்ல இது, என்னென்ன தன்னு ஒழுக்கம் எல்லாம் கற்றுக் கொடுத்தது அந்த ஒரே ஒரு ஜீவன் தான். என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டதில்ல. அப்புறம் அங்கேருந்து என்னை இட்டுன்னு வந்துட்டாங்க. 18 வயசில் இட்டுன்னு எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லோரும் அவசரத்துக்கும் ஏதோ ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா என்னவோ பிரச்சனை நடந்துருக்குது. எங்கள் அப்பாவுக்கு கடன் தொல்லை அதிகமாகிடுது. அந்த கடன் தொல்லைக்கு வீட்டை விற்க போகிறாங்க பொழுது அதுக்கு என்ன அவசரமாக ஒரு வரன் பார்த்தாங்க. நிறைய 2-3 வரன் பார்த்தாங்க. ஒரு 2வது நேரம் பார்த்தாங்க.
எல்லாமே பார்த்தாங்க. எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு, எங்கள் அண்ணன் கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு. எல்லாமே வேலை செஞ்சு கூட என்னை வந்து நான் அதில் எந்த தவறும் அப்பயும் எந்த தவறும் பண்ணல, இப்பயும் எந்த தவறும் நான் படலை. ஆனால் வந்து என்னை வந்து 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தாங்க. இல்லை அப்புறம் அது முடியல. அப்புறமேட்டு ஒருத்தவங்க வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் நான் படுற கஷ்டப்பட்டுக்கு இந்த ரெடின்ஸ் ஏரியாவில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு 35 வயசு, எனக்கு வந்து 18 வயசு. ஆனால் மனிதன் நல்ல மனிதனாக இருந்தார். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது, இவருக்கு மட்டும் ஆகாத இருந்தது. இவருக்கு 35 வயசு, ஏன்னா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவருக்கு வந்து எனக்கு மேலே ரொம்ப சந்தேகம். அதோட வந்து நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அண்ணனுங்கெல்லாம் என்னென்னா எல்லாருமே இது பிச்சை போடுற மாதிரி எல்லாருமே. எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. எல்லோரும் பிச்சை போடுற மாதிரி. எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் வந்து எனக்கு நெக்லஸ் போட்டார், 2வது அண்ணன் வந்து எனக்கு ஹாரம் போட்டார், 3வது அண்ணன் வந்து கட்டில் பீரோ எடுத்து கொடுத்தாரு, 4வது அண்ணன் வந்து கொலுசு எடுத்து போட்டார், அப்பா வந்து சாமான் செட்டு எடுத்து கொடுத்தாரு. அனாதை பொண்ணு மாதிரி நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் ரெட்டிஸ் ஏரியாவில் வடகரையில் என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு வருஷ காலம் 2 வருஷ காலம் எனக்கு நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து எந்த தவறும் பண்ணலை, இது வரைக்குமே பண்ண விரும்பலை. ஆனால் வந்து அவருக்கு வந்து 35 வயசு, எனக்கு 18 வயசுன்றதுனால அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. என்னை வெளியே அனுப்ப மாட்டார். அவர் வந்து ரொம்ப வந்து துயரம் பட என்னை வந்து சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் எந்த தவறாகவும் எங்கள் அப்பன் அறிய நான் எந்த தவறுமே பண்ணலை. எங்கள் அப்பா ஈஸ்வர அறிய அப்பயும் எந்த தவறும் பண்ணல, இப்பயும் எந்த தவறும் பண்ணல. ஆனால் வந்து என்னை வந்து ஒரு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். நான் அப்போ கூட தன்னம்பிக்கை வாழணும் அப்படி தான் நினச்சேன். உழைச்சி வாழணும், தன்னம்பிக்கை வாழணும் அப்படி தான் நான் அன்றைக்கும் நினச்சேன், இன்றைக்கும் நினைக்கிறேன். ஆனால் வந்து எங்கள் அப்பா அவர் வந்து ரொம்ப என்னை வந்து என்னென்னலாம் சித்திரவதை பண்ணாருன்னு நான் வந்து அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு சொல்கிறேன். நான் செஞ்சது தப்பா, இல்லை எங்கள் அப்பா என்னை படைச்சது தப்பா, இல்லை என்னை வாழ்க்கையில் எங்கள் உண்மையான அப்பா வந்து என்னை வந்து அங்கே ஒப்படைச்சது தப்பா, எது இதில் தப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதே இடத்துல தான் நான் வாழ்ந்து நிற்கிறேன். நான் எந்த தவறுகள் பண்ணாத நான் அதே இடத்துல இறைவனுக்கு சேவை செஞ்சுக்கின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நான் ஒரு பெண்ணுக்கு சொல்லுவேன், நம்ம தன்னம்பிக்கையாக வாழ்ந்தா யாருமே நம்மளை வெல்ல முடியாது. மனதில் உறுதியும் இறுதி முடிவு இறைவன் கொடுப்பாரு. நம்ம ஒரு பெண்ணும் தன்னம்பிக்கையாக இறுதி முடிவை இறைவன் கொடுக்குற வரைக்கும் வாழ்க்கையில் போராடி வாழணுன்றது தான். அதுக்கு தான் நான் தன்னம்பிக்கை வளர்த்துக்குங்கோ அப்படின்ட்டு ஒரு ஜீவராசிக்கும் நான் சொல்கிறது. தன்னம்பிக்கை இருந்தால் தான் உலகத்தில் நம்ம சாதனையும் பண்ண முடியும், நம்ம வாழ முடியும். அன்பே சிவம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை மீதி கதையை நான் சொல்கிறேன். எங்கள் கணவர் என்னென்னலாம் என்ன பண்ணார் அப்படின்னு அடுத்த வாரம் சொல்கிறேன். அன்பே சிவம். நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம். ஆன்மீகத்தில் தேவையில்லாத முள்ளு செடியை வளர்த்து விடாதீங்க. நீங்களே இறைவன் ஆலயம் போங்க, உங்கள் கைப்பிடி சேவைகள் செய்யுங்கள். நல்லதை செய்வோம், நலமுடன் வாழ்வோம். அன்பே சிவம்.